வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அது மனித குலத்திற்கும் நாகரிகத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தன்னை சந்தித்த இலங்கை நாடாளுமன்ற தூதுக்குழுவினரிடையே பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் அனைத்து நாடுகளும் ஓரணியில் திரண்டு பொதுவான செயல் திட்டத்துடன் பணியாற்றுவது அவசியம் என்றும், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக இலங்கை தூதுக்குழுவினருக்கு நன்றியையும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தூதுக்குழுவில் பாரதிய ஜனதா கட்சி எம்பி திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழுவினர் குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்த கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ளனர். இதுபோன்று பாஜகவை சேர்ந்த திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய பிரான்ஸ் அமைப்பினரை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கி கூறினர். அப்போது தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பிரான்ஸ் நாடும் குரல் கொடுக்கும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதி அளித்தனர். இதேபோன்று மூத்த திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் கிரீஸ் நாட்டிற்கு சென்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் தலைமையிலான குழுவினர் கயானா பயணத்தை முடித்துக் கொண்டு பனாமா சென்றுள்ளனர். அடுத்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா திருவிழாவில் பங்கேற்பதற்காக இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான BSNL கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த 4வது காலாண்டில் 280 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த ஒரு மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக 1,44,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.